Shalom to all of you. உங்கள் அனைவருக்கும் சமாதானம். This is the last session on this topic. இந்த தொடர்ச்சியான ஒரு போதனையில் இது கடைசி பாகம். Just to let you know, we have received number of questions. நாங்கள் அநேக கேள்விகளை நாம் பெற்றுக்கொண்டோம். Some of the questions I have already personally answered to you. அதில் சில கேள்விகள் தனிப்பட்ட முறையில் நான் பதில் அளித்து விட்டேன். We are not going to bring those questions and the answers publicly. சில கேள்விகளை பார்க்கும்போது வெளியரங்கமாக நாங்கள் பேசக்கூடாது இருக்கிறோம். So we have kept it private and have answered each one personally. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கேள்விக்கும் இப்படிப்பட்ட பதிலை நான் அளித்து விட்டேன். But the common questions are in one of the sessions as you go through the City Tabernacle YouTube. ஆனாலும் சில கேள்விகளை பார்க்கும்போது நம்ம ஒரு அங்கத்தில் அப்படியாக நாம் அதை பதிலாக கொடுத்து விட்டாச்சு. Please look at those sessions just on questions and answers. இப்படிப்பட்ட உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் அந்த அங்கத்துக்கு, அதாவது அது யூடியூப்ல இருக்கிற ஒரு வீடியோவில் நீங்கள் அது பதிவு செய்திருக்கிறோம், அது நீங்கள் பார்க்கலாம். But if you still have questions, you can still send it over to us through the commands or through email. ஆனாலும் உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்குமானால் எங்களுக்கு இமெயில் வாயிலாகவும் அல்லது எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். I will answer you privately. உங்களிடத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பதில் கொடுப்போம். So may the Lord bless you on all the other sessions, and I hope part 7 will be a blessing to you. போன பாடங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படியாக இந்த கடைசி பாகத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். The past 2 weeks we did not have any theory lessons. போன 2 வாரங்களாக நாங்கள் இப்படியாக எந்த ஒரு தொடர்ச்சியான போதனை கொடுக்கவில்லை. But we had practical session. ஆனாலும் நம்ம இப்படியாக செயல்முறையில் விடுதலை ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். It was indeed a very fruitful, and we are journeying together with those people who need total deliverance. அந்த செயல்முறையை பார்க்கும் பொழுது மிகவும் கனி வாய்ந்த ஒரு ஊழியமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் சிலரோடு எங்களை பயணிக்க ஆண்டவர் அந்த கிருபை தந்தார். So today we are the final day on the theory lessons. இன்றைக்கு இந்த தொடர்ச்சியான போதனையில் இது கடைசி அங்கமாக இருக்கிறது. Today we are going to look at how to select a deliverance team. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம் ஒரு விடுதலின் ஊழியத்தின் குழுவை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது. And also to look at what happens when one is delivered. What happens to the person? அது மட்டுமல்லாமல் ஒரு நபர் விடுதலை அடைந்தார் என்றால் அந்த நபரின் வாழ்க்கையில் அதுக்கு பிறப்பாடு என்ன நடக்கும் என்று அது குறித்து நாம் பேச போகிறோம். So let's go into part 7. இப்பொழுது நாம் 7வது அங்கத்துக்கு நாம் வருவோம். Number 1. முதலாவதாக To prepare to cast out demons, பிசாசை ஓட்ட வேண்டும் அல்லது விடுதலை ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் you have to have a team. நமக்கு குழு அவசியம். You cannot do it on your own. நாம் தனிப்பட்ட முறையில் அதை செய்ய முடியாது. No matter how anointed you are, you must understand you have to have someone with you to do a deliverance. நீங்கள் எவ்வளவுதான் அபிஷேகப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட விடுதலை ஊழியம் என்று வரும்பொழுது தனிப்பட்ட முறையில் செய்யாமல் நம்மோடு சிலர் சேர்த்து கொண்டு ஒரு குழுவாக தான் இந்த ஊழியத்தை நாம் நடத்த வேண்டும். So we're going to look at how to select a team, how to start off this deliverance ministry. அதெல்லாம் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். ஒரு குழுவை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது மற்றும் நாம் இந்த குழுவை எப்படி வழிநடத்துவது என்று நாம் பார்க்க போகிறோம். I think the example that I will use to select a team is from Mark chapter 6 verse 7. நான் பயன்படுத்த போகிற வசனம் என்னவென்றால் மார்க் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். Looking at Jesus, how he chose a team for deliverance ministry. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் விடுதலை ஊழியத்தை செய்யும் பொழுது அல்லது ஊழியத்தை செய்யும் பொழுது எப்படி 12 பேர்களை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். Mark chapter 6 verse 7. வாசிப்பமாக மார்க்கின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனம். Calling the 12 to him, he began to send them out 2 by 2 and gave them authority over impure spirits. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. Okay, so in this example we see Jesus himself selecting a team to cast out demons. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைத்து இப்படியாக பிசாசை துரத்துவதற்கு அதிகாரத்தை தந்தார். So this verse shows that none can do it individually. You have to have a team. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் தனிப்பட்ட முறையில் செய்வதல்ல, ஆனாலும் நமக்கு ஒரு குழு இருக்க வேண்டும். Number 1, முதலாவதாக you got to select a team leader. முதலாவதாக நாம் ஒரு குழு தலைவர் அல்லது தலைவியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். The team leader is the one
of the most important aspect of a successful deliverance ministry in a local fellowship of believers and able to train a team. விடுதலை ஊழியத்தை நல்ல வெற்றிகரமாக எடுத்துச் செல்ல அது மட்டுமல்லாமல் குழு ஆட்களை பயிற்சிக்க ஒரு குழு தலைவர் அல்லது தலைவி மிகவும் முக்கியமாக இருக்கிறார்கள். If possible, select one man and one woman for training. முடிந்தால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நீங்க தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். In many cases, it is best to use a team of women to deal with women's problem. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வழிநடத்துவதும் And a man to deal with men's problem. ஒரு ஆண் இன்னொரு ஆணை வழிநடத்துவதும் அது மிகவும் நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. It is easier. அது சுலபமாக ஆகிவிடும். But you can have the opposite sex in helping out physically if that person is getting violent, the one who's possessed is getting violent. We also have to have men to help us. ஆனா குழு என்று வரும்பொழுது இப்படியாக பிசாசானவன் அலக்களித்து ஆடும் பொழுது ஒரு நபருக்குள்ளாக அந்த குழு ஆணோ பெண்ணோ உதவி செய்ய வரலாம். Okay, so it's good to train men and women. ஆதலால் இந்த ஊழியத்தில் பெண் மற்றும் ஆணை பயிற்சி செய்வது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். Okay, to select a team, ஒரு குழுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் it is probably made out of 5 to 6 people. ஒரு குழு என்று சொல்லும் பொழுது 5 இல்ல 6 ஆட்கள் இருந்தால் நன்றாக இருக்கும். In forming a team, you need to find people who can work with. ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களோடு ஒத்தளிக்கிற ஒரு நபரை நீங்க தேர்ந்தெடுத்தால் அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். You will probably know some people who are cleverly gifted. சிலரை பார்க்கும் பொழுது அதிகமான அபிஷேகம் பெற்றிருப்பார்கள். A very well experienced person. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு அதிகமான அனுபவங்கள் இருக்கும். Okay, but somehow you feel very uncomfortable working with them. ஆனாலும் நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவங்களோட இணைந்து செய்வதற்கு உங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு மன ஒற்று போகாமல் இருந்தால் perhaps they say too much. எப்படி என்றால் அவர்கள் அதிகமாக பேசுவார்கள். Perhaps they have a bit of competition. ஒருவேளை உங்களோடு அவர்கள் அப்படியாக போட்டியோட பொறாமையோடு செய்வார்கள். We should look for people who work easily together. ஆதலால் நீங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களோடு ஒத்துழைக்கிற ஒரு நபராக நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். Where love and trust for one another is there. அப்படி என்றால் அன்பும் நம்பிக்கையும் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும். The great and genuine love of members of the team for one another itself is a tremendous force of healing. ஒரு குழுவுக்கு நல்ல ஒரு அன்பும் அந்த குழுவின் மத்தியில ஒரு மனமாக அவர்கள் வேலை செய்யும் பொழுது அதுவே விடுதலை ஊழியத்துக்கு நல்ல சுலபமான ஒரு காரியமாக இருக்கும். Qualification for leaders and members are based on 1 Timothy chapter 3 verse 1 to 12. ஒரு மூப்பனுக்கு அல்லது ஒரு குழுவில் இருக்கிற ஒரு அங்கத்தினருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னவென்றால் நாம் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1லிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். Let us read that verse in Tamil. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களுமாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றச்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரிகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியருடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள்.
We have read through the scriptures. இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். This is not only for a person who's going to be chosen under deliverance ministry, but in any other ministries, this qualification is important. இது விடுதலை ஊழியத்துக்கு மட்டும் அல்லாமல் எந்த ஊழியமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். You will see the word must be above approach. முதல்ல நாம் கவனிக்கிறோம், அவன் குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். That means he must set a standard according to the word of God to live right before God and men. அப்படி என்றால் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நீதி உள்ள வாழ்க்கையும் அல்லது தேவனுடைய விரும்புகிற வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும். Must have faith, it says. அது மட்டுமல்லாமல் அவனுக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும். You can also put another qualification is under Ephesians chapter 6 verse 13 to 18. We are not going to read that verse. It talks about to study on the armor of God. இன்னொரு வசனத்தை கவனிக்கும் பொழுது எபிசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதை நாம் வாசிக்க மாட்டோம். அது தேவனுடைய சர்வாயுதத்தை குறித்து பேசுகிறது. Basically that is the word of God. அது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. So the person who is going to be chosen under this ministry or any other ministry, they must focus on the armor of God, which is the word of God. ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தேவனுடைய சர்வாயுதத்தை குறித்து படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அதுவே தேவனுடைய வசனமாக இருக்கிறது. So let me say this again. இது மறுபடியுமாக நான் சொல்லுகிறேன். The qualification is taken from 1 Timothy chapter 3 verse 1 to 12. ஊழியத்தை செய்வதற்கு தகுதி என்னவென்றால் அது 1வது தீமோத்தேயுல 3வது அதிகாரம் 1லிருந்து 12வது வசனம் வரைக்கும் போட்டிருக்கிறது. Number 1 must be above approach. முதலாவது பார்க்கும் பொழுது அவன் குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். Number 2 must have faith. இரண்டாவது அவனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். And then the list goes on. பிறகு நீங்கள் அதில் வாசிக்கலாம் அநேக காரியங்களை. An additional point is Ephesians chapter 6 verse 13 to 18. அது மட்டுமல்லாமல் எபிசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது to study on the armor of God, தேவனுடைய சர்வாயுதத்தை குறித்து அவர்கள் வாசிக்க வேண்டும். which is the word of God. அப்படி அந்த சர்வாயுதம் என்று சொல்லும் பொழுது அதுவே வசனமாக இருக்கிறது. Number 4, நான்காவது use the word of command. கட்டளையின் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். You have to use it with authority. அந்த கட்டளையின் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதிகாரத்தோடு பயன்படுத்த வேண்டும். Number 5, ஐந்தாவதாக having the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நாம் பெற வேண்டும். Study on the person of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த நபரை குறித்து நாம் ஆராய வேண்டும். It's a huge subject on the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச வேண்டும் என்றால் அது பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. But in the deliverance ministry and any other ministry, you need the leading of the Holy Spirit. விடுதலை ஊழியத்திலும் சரி எந்த ஊழியத்தில் இருந்தாலும் சரி நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Because one of the gifts of the Holy Spirit is a gift of discernment. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான வரங்களில் ஒரு வரம் என்னவென்றால் பகுத்தறிவு. So in the gift of discernment you can discern whether or not it is an evil spirit or self-manipulated spirit. Under the gift of discernment you can actually find out whether it's manipulated spirit or truly the person is demon possessed. இந்த பகுத்தறிவு வரம் இருக்கும் பொழுது மெய்யாளமாக ஒரு நபர் பிசாசு பிடித்திருக்கிறதா அல்லது அவர்கள் நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அது வேற காரணமா என்று நாம் கண்டுபிடிக்க இழிவாக இருக்கும். Number 6, ஆறாவதாக watch out for pride. பெருமை வராமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Just because the person has been delivered, ஒரு நபர் இப்படியாக விடுவிக்கப்பட்டதனால you must acknowledge it is by the grace of God. நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபையினால் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். God is just using you and I as a vessel. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய கருவியாக அல்லது ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி He கொண்டிருக்கிறார். need a vessel that is hungry for his anointing, hungry for his ministry, and he uses that vessel and pour out his spirit and works through that vessel to bring deliverance. ஒரு பாத்திரமாக இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அபிஷேகத்துக்கும் அவருடைய அழைப்புதலுக்கும் நாம் பசியோடையும் தாகத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் இந்த பாத்திரத்தை நிரப்பி அவருடைய ஊழியத்துக்கு அவர் பயன்படுத்துவார். Watch out for pride. நாம் பெருமையிலே என்று நாம் காத்துக்கொள்ள வேண்டும். The minute you use this I factor, I did it, I, it is very dangerous. எப்ப நான் என்று நம்மளை நாம் பறைசாட்டி கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு நாம் விழுந்து விடுவோம். So you got to be watch out of your language, your action, the pride that is growing without you realizing. So have a mentor to check on you. ஆதலால்
நம்மளுடைய வார்த்தையும் சரி நம்மளுடைய செயலும் நாம் எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு கண்காணிப்பை நாம் வைக்க வேண்டும். Because this kind of ministry pride can come into the person easily. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழியங்களை கவனிக்க பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக பெருமை ரொம்ப சீக்கிரமாக புகுந்துவிடும். Because people will start looking for you for deliverance, and you may think that you are the one that causing this deliverance. It's not you, it is Jesus. உங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகம் இருக்கும்போது ஜனங்கள் உங்களை தேடி உதவிக்கு தேடி வரும்பொழுது ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு காரியம் தோன்றலாம், நான் தான் என்று தோன்றலாம். நாம் எப்பொழுது நினைவு கூற வேண்டும், நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இந்த காரியத்தை கிருபை மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Give him all that glory and praise. அவருக்கே எல்லாம் மகிமையும் துதியும் நாம் செலுத்த வேண்டும். Because everything comes from him. ஏனென்றால் எல்லா நல்ல ஈவுகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. And by the way, the devil only submit to the name of Jesus. அது மட்டுமல்லாமல் பிசாசானவன் இயேசுவுடைய நாமத்துக்கு மட்டும்தான் தலை குனியுவான். The church has been given the delicate authority to manifest the presence of God so that deliverance will take place. அப்படியாக சபைக்கு ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோமாக. Next, you have to seek the Lord's guidance. அடுத்தது கர்த்தருடைய வழிகளை நாம் தேட வேண்டும். You got to ask God how to deal with this matter. சில காரியங்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் எப்படி கையாளுவது என்று ஆண்டவருடைய வழிகளை நாம் நாட வேண்டும். It simply says that prayer is a must under this ministry. இலகுவாக சொல்ல போனால் இதோடைய அர்த்தம் என்னவென்றால் ஜெபம் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு மிகவும் முக்கியமாக It is இருக்கிறது. very important. மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Okay. What are the results when demons cast out? அதாவது பிசாசு வெளியேறின பிறகு அதோடைய முடிவுகள் எப்படிப்பட்ட ஒரு முடிவுகளாக இருக்கும்? Let's look at some of the things. What happens when a demon is cast out? சில காரியங்களை நாம் கவனிப்போமாக, சில வசனத்தை நாம் வாசிப்போம். இப்படியாக ஒரு நபரை விட்டு பிசாசு வெளியேறின பிறகு அந்த நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்படுகிறது என்று. Let's read Matthew chapter 8 verse 16. வாசிப்போமாக மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனம். We'll read it in Tamil. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். Okay, here you will notice in this verse இங்கே இந்த வசனத்தை நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். that he cast out spirits with his word and healed all that were sick. அவர் வார்த்தையினால் இப்படியாக பிசாசுகளை துரத்தி அவர் சொஸ்தமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். So many were demon possessed was healed, was set free. அநேகர் பிசாசு பிடித்த அநேகர் அந்த இடத்துல விடுவிக்கப்பட்டார்கள். What are the results of demons being cast out? Number 1, people are healed. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Let's look at some of the healings that took place. இங்க இருக்கிற சில நடந்த சொஸ்தமான காரியங்களை நாம் வாசிப்போமாக. Luke chapter 13 verse 11. லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். Let's read that verse. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். In Luke chapter 13, Jesus was teaching in the synagogue. லூக்கா 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெப ஆலயத்தில் அவர் அப்படியாக போதித்துக் கொண்டிருந்தார். And there was a woman who was bowed together and could not straighten up. அங்க இருக்கிற ஒரு ஸ்திரீ நிமிரக்கூடாதபடிக்கு கூனியாக இருந்தார். It is said for 18 years she was in that condition. 18 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த ஸ்திரீ காணப்பட்டாள். And Jesus healed that woman. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு ஒரு விடுதலை தந்தார். The spirit of infirmity left that woman. அந்த ஸ்திரீட்டிலிருந்து வியாதியின் ஆவி விட்டு போனது. So no matter how long you have been suffering out there, நீங்கள் எத்தனை நாட்களாக நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், come to Jesus. இயேசுவிடத்தில் நீங்கள் வாருங்கள். Jesus will heal you. அப்பொழுது இயேசு உங்களுக்கு சுகமளிப்பார். Come to church. சபைக்கு வாருங்கள். There is an answer for you. சபையில் உங்களுக்கு உண்டான பதில்கள் கிடைக்கும். There are people that will lay hands and pray in the name of Jesus for you. அநேகர் இப்படியாக உங்கள் கரங்களை வைத்து ஜெபிப்பார்கள் இயேசுவின் நாமத்தில். And I believe நான் you will விசுவாசிக்கிறேன், be set free in Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. Then we look at another example in Matthew chapter 12 verse 22. இன்னொரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது
அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். Then was brought to him one oppressed with the devil, blind and dumb. You look at this in the second point, God healed the man that was blind. ஓகே, இந்த இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது குருடும் ஊமையான ஒரு மனிதனை ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். So some blindness, of course naturally something happened, but some blindness in this verse we see it is caused by Satan. சில குருடர்களை பார்க்கும் பொழுது இப்படியாக அவங்க பிறப்பிலே குருடர்களாக இருப்பார்கள். ஆனால் சில குருடர்களை பார்க்கும் பொழுது இதோ இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆவி அந்த மனிதனுடைய கண்களை குருட்டாக்கி விட்டது. So let's look at two more verses. இன்னும் இரண்டு வசனங்களை நாம் கவனிப்போம். Mark chapter 9 verse 25. மார்க்கின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடுகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். Here you see Jesus rebuking the deaf and dumb boy. இங்க பார்க்கும் பொழுது செவிடும் ஊமையாக இருக்கிற ஒரு சிறுவனை ஆண்டவர் அந்த பிசாசை பார்த்து அதட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம். When I was reading through this verse, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது Mark chapter 9:25, மார்க்கின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை I was reminded about this little boy. இந்த ஒரு சிறுவனை குறித்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. He's probably about 5-year-old. அந்த சிறுவனை பார்க்கும் ஒரு 5 வயது உள்ள ஒரு சிறுவன். This incident took many years back. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். This boy can speak as a normal child. இந்த சிறுவனை பார்க்கும் பொழுது நன்றாக ஒரு சிறுவன் எப்படி பேசுவானோ அதே போல தான் பேசிக் He கொண்டிருந்தான். has no problem, health problem, nothing. His ears are fine, he could hear well, he can speak well, so forth. அந்த சிறுவனை பார்க்கும் பொழுது அவன் நன்றாக அவனுக்கு கேட்கும், நன்றாக அவன் பேசுவான், எல்லாமே நன்றாக தான் இருந்தது. Until and then one day, அப்பொழுது ஒரு நாள் the mother took him to a new house. அவங்க அந்த சிறுவனுடைய தாயார் இந்த சிறுவனை ஒரு புது வீட்டுக்குள்ளாக எடுத்து சென்றார். She didn't shift in yet, but she went to see that house. அவர்கள் இன்னும் வீடு மாறவில்லை, ஆனாலும் அந்த வீடு புது வீடு பார்க்கிறதுக்கு அவர்கள் சென்றார்கள். And this little boy was running around in that house. இந்த சிறுவன் இப்படியாக அந்த வீட்டுக்குள்ளாக அப்படியாக மேலேயும் கீழேயுமாக ஓடிக்கொண்டிருந்தான். According to the mother, at one point as he was climbing up the stairs, he was just staring at one corner. அவங்க தாயார் சொன்னாங்க இப்படியாக அந்த சிறுவன் ஒரு கட்டத்தில் அவன் ஒரு படிக்கட்டை ஏறி போய் ஒரு இடத்தில் அப்படியாக அமைதியாக நின்றான். He was completely quiet. He couldn't talk and he was just staring at that corner. அவன் அப்படியாக அமைதியாக நின்று கொண்டு அவனால பேச முடியாம போய் அவன் ஒரு இடத்தில் ஒரு பகுதியை அப்படியாக பிரமித்து பார்த்து கொண்டிருந்தான். Ever since then, அந்த நாள் முதல் he couldn't talk. அந்த சிறுவனால் பேச முடியவில்லை. Medically he is fine. மருத்துவ ரீதியில் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. They couldn't understand why he couldn't talk. அவர்களுக்கு புரியவில்லை ஏன் இந்த சிறுவன் அவனுடைய பேச்சு திறமை இழந்து விட்டான். So here we find that the Satan, the devil, can cause such a thing to happen. இங்க நாம் கவனிக்கிறோம் இப்படியாக சத்ருவானவன் இப்படிப்பட்ட காரியங்களும் ஏற்படுத்த செய்வான். That's the reason it's important when you get into a new place to sanctify the place, dedicate the place to the Lord. அதனால்தான் நாம் ஒரு புது இடத்துக்கு போகும் பொழுதோ ஒரு புது வீடு வாங்கும் பொழுதோ அந்த வீடு அந்த இடத்தை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். I remember in one of the session I say whatever you eat you must pray before you eat. ஒரு கட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாம் எதை உட்கொண்டாலும் நாம் அதுக்கு முன்பாக ஜெபித்து தான் அந்த உணவை நாம் சாப்பிட வேண்டும். Sanctify the food in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த சாப்பாடு அப்படியாக சுத்திகரிங்க என்று ஜெபம் பண்ணுங்க. So prayer is important. ஜெபம் முக்கியம். These are the results the team have to look out for. அதாவது ஒரு குழுவாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட முடிவுகள் அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் எதிர்பார்க்க வேண்டும். Basically people are healed in the name of Jesus. அடிப்படையாக பார்க்கும் பொழுது ஜனங்கள் இப்படியாக இயேசுவின் நாமத்தில் சொஸ்தமாவார்கள். Okay, while you are doing deliverance, நீங்கள் விடுதலை ஊழியம் செய்யும் பொழுது some of you may feel an effect after delivering a person. ஒரு நபருக்கு நீங்கள் விடுதலை ஊழியத்துக்கு ஜெபம் பண்ண பிறகு அல்லது அந்த நபரை விடுவித்த பிறகு உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படலாம். I want you to know this. Don't be shocked or alarmed or stop doing this ministry. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
இது காரணத்தை காட்டி நீங்கள் இந்த விடுதலை ஊழியத்தை செய்ய நிற்பாட்ட வேண்டாம். Okay, these are just a slight oppression, the effects you are feeling. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய தொந்தரவு நம்மளுடைய ஊழியத்துக்கும் சரி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சிறிய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். What you expected to feel? எப்படிப்பட்ட தொந்தரவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம்? You probably will feel a sudden depression. ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு மனச்சோர்வு உண்டாகலாம். Suddenly an emotional emptiness. அல்லது உணர்ச்சியில் ஒரு வெறுமை காணப்படலாம். Feeling of failure. தோல்வி உணர்வு ஏற்படலாம். A feeling of discouragement. அல்லது உங்களுக்கு ஊக்கம் இல்லாமல் மாறிவிடலாம். Or feeling rejected. நிராகரிப்பின் உணர்வு. So all of a sudden after deliverance ministry you are feeling such a thing, don't be shocked. These are just in effect. What you have to do is this. உங்களுக்கு விடுதலை ஊழியத்தை நீங்க செய்த பிறகு இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் அல்லது இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட்டால் இதை காரணத்தை கொண்டு நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதுதான். Recognize the symptom first. நீங்கள் முதலாவதாக என்ன ஏற்படுகிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். Once you feel anything like the above mentioned, as I mentioned above, சொன்னது போல இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு உண்டானால் quickly take a physical rest. மிக சீக்கிரமா போய் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உடல் ஓய்வை பெற வேண்டும். Then you take an emotional rest. That means don't think about anything, just relax. அது மட்டுமல்லாமல் உணர்வின் ஓய்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And above all, you have to take a spiritual input. இதற்கு மேலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் பெற வேண்டும். How do you do that? எப்படி செய்வது? Start worshiping the Lord. ஆண்டவரை நீங்க ஆராதிக்க வேண்டும். தொடர்ந்து Read the word more. தேவனுடைய வசனத்திலும் அதிகமாக வாசிக்க வேண்டும். It's like a power has been released out of you. You got to get back that power. You have to be in the presence of God. நீங்கள் இப்படியாக நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்த பிறகு உங்களுக்குள்ள இருக்க பலன் அப்படியாக வெளியேறினது. ஆதலால் நீங்கள் திருப்பி பலன் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த காரியங்கள், அதாவது நீங்கள் ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய வசனத்திலும் அதிகமாக வாசிக்க. In this ministry, இந்த ஊழியத்தை பார்க்கும் பொழுது you need to be connected with God. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். As long as you know you are connected and walking rightly before God, தேவனிடத்தில் நல்ல உறவு இருக்கிறது, ஆண்டவருடைய கீழ்ப்படிந்து நான் நேராக நடக்கிறேன் என்று நீங்கள் அறியும் பொழுது you don't have to be afraid. நீங்கள் எதை குறித்து பயப்பட அவசியமில்லை. You must have a revelation of who Jesus is in your life. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். You know, some people say there will be transference of the spirit. The demon was jump on me. சிலர் இப்படியாக சொல்லுவார்கள், நீங்க இந்த மாதிரி ஊழியம் செய்யும் பொழுது அவங்கிட்ட இருக்கிற பிசாசு உங்களிடத்தில் பாய்ந்து விடும் என்று. He can jump only on you or interfere you only when you and I don't walk rightly before him. அது எப்பொழுது நடக்கும் என்றால் நமக்கும் நம் தேவனுக்கும் நல்ல உறவு இல்லாத பொழுது அல்லது நம் தேவனுடைய வழியில் நடக்காத பொழுது, அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊழியத்தை நாம் செய்தோமானால் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியம். Okay, but the effects that I shared just now, like sudden depression and so forth, these are just the symptom. It's not that transference of spirit. You just have to get the infilling of the Holy Spirit. சில தொந்தரவுகளை நம்ம கற்றுக்கொண்ட சில தொந்தரவுகளை பார்க்கும் பொழுது இந்த காரணம் வாழ்க்கை நடக்குமானால் இதெல்லாம் ஒரு சிறிய தொந்தரவுகள் தான். இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்பொழுது தேவனிடத்தில் உட்கார்ந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அந்த பலத்தை நாம் பெற வேண்டும். Jesus himself, after doing much of his ministry, he isolated himself to be with the Father, to be filled with his power. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியத்தை முடித்த பிறகு அவர் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட இடத்தில் அப்படியாக அமர்ந்து ஜெபிப்பதை நாம் வாசிக்க முடியும். Okay, I want to encourage you. Carry on doing what God has called you. ஆதலால் ஆண்டவர் உங்களை எதற்கு உங்களை அழைத்திருக்கிறார்களோ அது தொடர்ந்து நீங்கள் செய்யும்படியாக நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். My final thing that I want to cover, கடைசியாக நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். how to maintain the freedom. How as a team you are doing this deliverance ministry, how to have a maintain freedom for that victim or for that person that needs deliverance. ஒரு மனிதன் பிசாசு பிடியிலிருந்து அவன் விடுவித்த பிறகு அந்த மனிதன் அந்த விடுதலையை எப்படி அவன் நிலைத்திருக்க முடியும் என்று நான் பார்க்க போகிறேன். Because we have cases where a person is delivered, go back home and they are possessed again. சிலரை பார்க்கும் பொழுது இப்படியாக விடுதலை பெற்ற பிறகு அவர்கள் வீட்டில் சென்ற பிறகு மறுபடியுமாக அதே பிரச்சனையில் மறுபடியுமாக அதே அசுத்தன் ஆவியோடைய வருவதை நாம் அனுபவித்திருக்கிறோம். Why? ஏன்? Because they are not taught what to do. ஏன் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பிறகு அவர்களை எப்படி அவரை பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு
போதிக்க தவறிவிட்டோம். A deliverance ministry, a person that has been delivered need to be coached, need to be followed up. விடுவிக்கப்பட்ட நபர் இப்படியாக தொடர்ந்து ஆலோசிக்க, தொடர்ந்து வழிநடத்த நாம் இருக்க வேண்டும். So some of the things you need to teach those people that has been delivered is this. சிலரை விடுவித்த பிறகு அவர்களுக்கு சில காரியம் நம்ம அப்படியாக போதிக்க வேண்டும். அதில் சிலர் இதுதான். 1 Thessalonians chapter 5 verse 17. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? Let's read it in Tamil. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Okay. It says pray continuously. இங்க சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். You have to teach the person that has been delivered to develop a strong consistency in prayer. அந்த நபர், அதாவது விடுதலை பெற்ற அந்த நபரிடத்தில் நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? முதலாவதாக இடைவிடாமல் அவர்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Teach the person how to pray. அந்த நபரை எப்படி ஜெபிப்பது என்று நாம் சொல்லித் தர வேண்டும். And then the second thing you have to do is this. இரண்டாவது இதுதான். Matthew chapter 4 verse 4. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். Man shall not live by bread alone, but every word that comes out from his mouth. இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆனாலும் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு வசனத்தினால் பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். Teach the person how to read and meditate upon God's word. விடுவிக்கப்பட்ட நபருக்கு தேவனுடைய வசனத்தை நாம் எப்படி வாசிப்பது, அந்த வசனத்தை நாம் எப்படி தியானம் செய்வது என்று நாம் அவர்களுக்கு போதிக்க Tell the வேண்டும். person this, the word of God is a firm foundation over you. அந்த நபர்கிட்ட சொல்ல வேண்டும், கர்த்தருடைய ஆண்டவருடைய வசனம் தான் அதுவே நமக்கு ஒரு நிலையுள்ள அஸ்திபாரம் என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். Thirdly, மூன்றாவதாக 1 Thessalonians chapter 5 verse 18. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Okay, in this verse it says, in all things give thanks. ஓகே, இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் குறித்து நாம் ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு நபராக மாற வேண்டும். Praise God in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பது நிற்பாட்டக்கூடாது. Our next point is cultivate good relationship under Hebrews chapter 10 verse 24 to 25. எபிரேயர் 10வது அதிகாரம் 24 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்தில் தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவை நாம் உருவாக்க வேண்டும். Matthew chapter 6 verse 14 to 16 it says, மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, make forgiveness a way of life. மன்னிப்பது நம் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். Teach the person to release forgiveness. Don't hold back any bitterness. ஒரு நபர் இப்படியாக விடுவித்து பண்ண பிறகு அவர்களுக்கு ஒரு சிலர் மேலே வெறுப்புகள் இருக்குமானால் அல்லது சஞ்சலங்கள் இருக்குமானால் அந்த நபருக்கு நாம் போதிக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படியாக நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும். We're going to read 1 Peter chapter 5 verse 7 to 9. நாம் வாசிக்க போகிறோம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7லிருந்து 9வது வசனம் வரைக்கும். அவர் உங்களை விசாசிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. Here it says, be alert and resist the spiritual attacks. இங்க இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெளிந்த புத்தி உள்ளவராகலும் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Next in Matthew 28:19 it says, cultivate discipline and self-control. அடுத்தது மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். Okay, next we're going to read Romans chapter 13 verse 14. அடுத்ததாக ரோமர் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Romans chapter 13 verse 14 says,
Rather, clothe yourself with the Lord Jesus Christ. Do not think about how to gratify the desires of the flesh. Separate yourselves from objects, சில பொருட்களை விட்டு நாம் விலக வேண்டும், places, சில இடங்களில் விட்டு நாம் விலக வேண்டும். relationship that cultivates sin. அது மட்டுமல்லாமல் பாவத்தில் ஈடுபடுகிற எந்த பந்தமாக இருந்தாலும் அது ரத்து செய்ய வேண்டும். Or spiritual bondage. ஆவிக்குரிய கட்டுகளை விட்டு நாம் விலக வேண்டும். So all this you got to avoid. இது எல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும். So teach the person that has been delivered they cannot go near to all these things. விடுவிக்கப்பட்ட ஒரு நபரிடத்தில் அவங்க இடத்தில் நீங்கள் எப்படியாக சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று. So I want to encourage you. ஆதலால் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். More than just the person been delivered, the follow up to guide the person is very important. ஒரு நபரை விடுவிக்கிறதை காட்டிலும் அந்த நபரை எப்படி நிலைப்பது, அந்த விடுதலை வாழ்க்கையை எப்படி நிலைப்பது என்பது சொல்லிக் கொடுப்பது, வழிநடத்துவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Another thing that I want to touch very quickly. இன்னொரு காரியம் மிக சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். When you conduct deliverance, நீங்கள் எப்படியாக விடுதலை ஊழியத்தை செய்யும் பொழுது where you are conducting is important. நீங்கள் எந்த இடத்தில் செய்கிறீங்க என்று முக்கியமான ஒரு காரியம். A room or a location. ஒரு அறையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில். If can away from big crowd. முடிந்தால் கூட்டத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும். Okay, sometimes of course the crowd is there, but look out for the location. சில நேரத்தில் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கூட்டமானது அந்த இடத்தில் இருக்கும், ஆனாலும் கூட்டம் இல்லாத ஒரு இடத்தை நாம் தேட வேண்டும். Okay, another thing is don't do deliverance in a kitchen area. சமையல் அறையில் விடுதலை ஊழியத்தை செய்யக்கூடாது. Why? ஏன்? Because there are dangerous things there in the kitchen, right? சமையல் அறையிலே பார்க்கும் பொழுது அநேக கருவிகள் இருக்கிறது, ரொம்ப ஆபத்தான கருவிகள். Like a knife, கத்தியை போல கருவிகள், glass, கண்ணாடி போல கருவிகள். So look out, do not do deliverance in the kitchen area because the objects there are dangerous. சமையல் அறையில் நீங்கள் அப்படியாக விடுதலை ஊழியம் செய்யக்கூடாது, ஏனென்றால் அந்த இடத்தில் அநேக ஆபத்தான கருவிகள் இருக்கு. Those who are demon possessed, don't invite them to your house to do deliverance. இன்னொரு காரியம் என்னவென்றால் பிசாசு பிடித்தவர்கள் உங்களுடைய இல்லத்தில் கூட்டி வைத்து நீங்கள் விடுதலை செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை அப்படியாக Tell them to come to church. சபைக்கு வர சொல்லுங்க. Why? ஏன்? Because better environment. சபையை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு இடம். Children won't be there. It won't cause a disturbance to someone else. It's a proper place. Tell them to come to church. If they can go to hospital for their sickness, they can come to church for their deliverance. சில நேரத்தில் சபையை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு இடமாக காணப்படும் என்றால் அந்த இடத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பிறருக்கும் தொந்தரவு இல்லாமல் நாம் விடுதலை ஒளி சுலபமாக செய்து முடிக்கலாம். மருத்துவமனைக்கு போக முடியுமானால் சபைக்கும் அவர்கள் வர முடியும். Okay, so physical safety is very important when you do deliverance. விடுதலை ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய சரீர பாதுகாப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. So we saw in this part 7 இந்த 7வது அங்கத்தில் நாம் கவனித்தோம் how important to have a team. ஒரு குழு இருப்பது எவ்வளவு முக்கியம். How important to have a team leader. ஒரு குழு தலைவன் தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம். Then what happens when a person is delivered? பிறகு ஒரு நபர் விடுதலைக்குள்ளாக அவர்கள் வழிநடத்தும் பொழுது விடுதலை கிடைத்த பிறகு அவருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பார்த்தோம். Also the qualification of a team, a qualification of a minister. அது மட்டுமல்லாமல் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று நான் கவனித்தோம். We also saw how to maintain a freedom on the person that has been delivered. அது மட்டுமல்ல விடுதலை பெற்ற அந்த மனிதன் அவருடைய அந்த விடுதலை காரியத்தை காலத்தை அவர்கள் எப்படி நீடிக்க முடியும் என்று நாம் பார்த்தோம். How as a team, as a leader to do a follow up to guide a person. ஒரு தலைவனாகவும் ஒரு குழு தலைவனாகவும் அல்லது ஒரு விடுதலை செய்கிற ஊழியக்காரனாகவும் சரி நாம் எப்படி ஒரு நபரை வழிநடத்த வேண்டும், அவங்க வாழ்க்கையை எப்படி ஆலோசிக்க வேண்டும் என்று நாம் அதையும் கவனித்தோம். Okay, and I also touch little bit on the place where you have to do a deliverance. அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட சில இடங்களில் நீங்கள் எங்க செய்யணும் எங்க செய்யக்கூடாது என்று அதையும் கவனித்தோம். I hope session 7 has helped you to conduct a deliverance. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 7வது பாகம் நமக்கு விடுதலை ஊழியத்தை செய்வதற்கு அது உதவியாக இருந்தது என்று. Okay, and of course there are so many things yet to learn, yet to cover.
அது மட்டுமல்ல இன்னும் அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமான காரியங்களை நாம் போதிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். But what we have thought is that's the basic to look out for. ஆனாலும் நாம் கற்றுக் கொடுத்த காரியங்களை பார்க்கும் பொழுது இது வெறும் அடிப்படையான விஷயமா தான் இருக்கிறது. Okay, may the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. And I hope all 7 sessions has been a blessing to you. And I pray that all over children of God will be used powerfully under this ministry of deliverance. இந்த 7 பாகங்களை பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தேவன் ஒரு கருவியாகவும் ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Let me pray for you. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். Abba Father, we thank you for this day. We thank you for the 7 sessions that you have blessed us with. Lord, I pray, Lord, that each one of your children will learn and will be able to be empowered to use under this ministry of deliverance. Holy Spirit, we pray that the gifts of your Spirit will be manifested upon each and everyone who's hungry for you. I pray, Lord, for those who need deliverance. I pray in the name of Jesus, you will be set free right now. Wherever you are, I pray for the fire of the Holy Spirit to touch you. I command right now in the name of Jesus, you are healed, you are set free. God is giving you the freedom. Receive that peace of God. Receive that deliverance right now. Father, we give you all the glory. We give you all the praise, God, for the many testimonies that we are going to hear, that we will glorify the name that is above all other names, the name of Jesus. We thank you. In Jesus' name we pray. Have a blessed day. May the Lord use all of you powerfully.